அவருக்கு கூடுகிற கூட்டம் என்பது அவருடைய சினிமா கவர்ச்சிக்கு கூடுகிற கூட்டம். தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியையே தொடங்காமல் இதே விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார் வைங்க, நேத்து வந்தது அப்படியே ஒரு கட்சியெல்லாம் விட்டுருங்க, தாவேக்க கிடையாது, விஜய் நாகப்பட்டினத்துக்கு வர்றாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் பயணம் அந்த ஊர்ல அவர் நிகழ்த்தினா இந்த கூட்டம் வருமா வராது? இதே கூட்டம் வரும், இதோட கூடுதலா கூட வரும். எல்லாரும் வந்து கூட பார்த்திருப்பாங்க. ஏன்னா அப்ப வெறும் விஜயா, ஒரு நடிகர் விஜயா, எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பார்த்திருப்பாங்க. அப்போ அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி என்பது அது ஒரு நிலையானது. அதை வைத்துக்கொண்டு அவர் வந்து அப்படி ஃபயர் விட்டுட்டார், இப்படி ஃபயர் விட்டுட்டார்னு சொல்லி இப்படி பல பேர் பேசுவதும், இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதும், அவர் வந்து கேள்விகளாக அடுக்கி விட்டார், சவால் விட்டு விட்டார், தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார். முதல்ல நீங்க பிரஸ்ஸை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத தலைவர்களே கிடையாது உலகத்துல. ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வதுதான் துணிச்சல். அரசியல் அந்த துணிச்சல் வேணும். முதல் அடிப்படை தகுதி அதுதான். எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, பதில் சொல்றேன் என்பதுதான் ஒரு தலைவருக்கான இலக்கணம். அது எங்க போச்சு உங்கள்கிட்ட? நேற்று வந்து பிரஸ் அப்பவும் உங்களை நோக்கி வர்றாங்க, நீங்க அவங்கள வந்து பார்க்காத போதும், அவங்கள வந்து நீங்க பார்க்க விரும்பாத போதும் அவங்க கடமை செய்யறாங்க, மைக்க நீட்டுறாங்க, உடனே கண்ணாடியை தூக்குறீங்க. என்னன்னு கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை. நீங்க துணிச்சலை பத்தி மற்ற தலைவர்களுக்கு சவால் விடுறீங்க. முதல்ல இந்த அடிப்படை துணிச்சலை நீங்கள் பெறுங்கள். இது துணிச்சல்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு தகுதி. இது இந்த தகுதி கூட நீங்கள் இன்னும் அடையவில்லை.